என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் நியூ ஹாபிஸ். இப்படி பிரச்சனை இருக்கவங்கள, உங்களுடைய குழந்தையா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களுடைய கிளையண்ட் யாராவது இருந்தாங்கன்னா, ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங், ஓகே, யாராவது அப்படி இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கான ஹாபியை உருவாக்குங்க. தே ஆர் குட் இன் டிராயிங், தே ஆர் குட் இன் பெயிண்டிங், நேச்சர் கூட ஒரு அழகிய உறவு வச்சுக்கலாம். அதாவது பேசக்கூடிய ஆளா இருக்கலாம், தண்ணி ஊற்றக்கூடிய ஆளா இருக்கலாம், இல்லை அது வளர்க்கக்கூடிய ஒரு பராமரிக்க உருவாக்கலாம், இல்லை கார்டனிங் உருவாக்கலாம். கார்டனிங்னு சொல்லும்போது நீங்கள் வந்து பெரிய அளவில் யோசிக்க வேண்டியது, ஒரு நாளைக்கு 2 செடிக்கு தண்ணி ஊற்றினாவே கார்டனிங் தான். அந்த மைண்ட் செட் மாறுது. ஓகே, இந்த டைம் டேபிள், இந்த இது ஒரு ஹாபியை உருவாக்குங்க. இன்னைக்கு மியூசிக் கேளுங்க, நல்ல மியூசிக் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு மியூசிக்கை வந்து நீங்க கத்துக்கலாம். இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம கையில இருக்குது. இது தேவையானது. ஒரு இதுல இருந்து வெளியே வரணும்னா. இரண்டாவது, ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தீங்க, ஸ்டிக் டு அ லிஸ்ட். போறதுக்கு முன்னாலே இது வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க, இந்த திங்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, அந்த பேப்பரை எடுத்துட்டு போங்க. நான் இப்போ பண்றேன். நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்த பிறகு இப்போ நானும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி, நாங்கள் வந்துட்டு எழுதுவோம் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும். ஏன்னா பீயிங் ஹியர், அந்த கடைக்கெல்லாம் போகும்போது வாங்காம வர முடியாது. ஏன்னா நீங்க என்னது, நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் பார்த்துருப்பீங்க. அது படம் பேரு ஞாபகம் வரல, யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் ஆஃப் த மூவி. நல்ல ஒரு மூவி, வேலைக்காரன் நினைக்கிறேன். ஐ எம் ரைட்? வேலைக்காரன், இஃப் ஐம் நாட், யா, வேலைக்காரன் படத்துல அவனே சொல்லுவான், மக்கள் வாங்கணும்னா முதல்ல வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி பொருட்களை முன்னால வைங்க. இங்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டேன். எங்க போனாலும், எந்த ஷாப்புக்கு போனாலும் நம்மளை வாங்க வைக்கிற ஒரு இதுலயே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணி இருக்கிற விதத்தை பார்த்தாவே நம்ம இதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அதனால நாங்க போகும்போது எப்போதுமே வந்துட்டு லிஸ்ட் போட்டுட்டு தான் போவோம். நாங்க அதை அதிகமா வந்துட்டு இதை பத்தி பேசுவோம். ஏன்னா பீயிங் போத் ஆர் சைக்காலஜிஸ்ட்ல அதிகமா நாங்க வந்துட்டு இதை பத்தி பேசுவோம். ஓ, இப்படி இருக்குது, இப்படி இருக்கு, ஆமா இதுதான் இதுல இருக்கு, இந்தந்த இது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்துட்டு இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னு அதிகமா சொல்லுவோம். அப்புறம் மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப கஷ்டம், ஆனா நமக்கு பீயிங் இந்தியன், நம்ம நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு, இல்லைன்னா கொலீக்ஸ், அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் இங்கெல்லாம் வந்துட்டு அதிக பேர் பண்ணுறாங்க. இங்கே வெளிநாட்டில் இருக்கவங்க அதிக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்லிஸ்ட் ஃப்ரெண்ட், இதுதான் வாங்க போகிறோம், டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டு அவன்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் தலையிடாதீங்க, கொடுத்துட்டு இது வாங்குறோம், நீங்கள் பே பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அவங்க சொல்லுவாங்க, இது நம்மளுடைய லிஸ்ட்லேயே இல்லை, இது வாங்கவே கூடாது, இது வந்துட்டு இப்போ தேவையில்லை, அடுத்த மாதத்துக்கு தான். கரெக்டாக வந்துட்டு பே பண்ணிட்டு கரெக்டாக வெளியே வந்துடுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தாங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு அப்படியே தலையில் கொட்டுற மாதிரி, இது எதுக்கு வாங்குற, இது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஓ, அங்கே உள்ள இருக்கிறவர் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பார். ஓகே ஓகே ஓகே. நான்காவது ஸ்டெப் என்னன்னா, கோப்பிங் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து உங்களுடைய பர்ஸில் காசு வச்சுக்க கூடிய அந்த ஒரு பிஹேவியரை கொண்டு வாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டுடே, தே டோன்ட் ஹேவ் மனி வித் தம், தே ஹேவ் கார்ட்ஸ். ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், கொடுக்குறாங்க, அப்படியே இது பண்ணுறாங்க, அப்புறம் கூகுள் பே பண்ணுறாங்க, போயிட்டே இருக்காங்க. ஃபோன்பே என்ன, கூகுள் பே என்ன, இப்போ நம்ம கிளாஸுக்கு அதுதான் நடந்துச்சு, அதை சொல்லலை. வென் யூ கோ அவுட், வென் யூ பர்ச்சேஸ், பர்ஸில் 50 ரூபாய் தான் இருக்குது, 1000 ரூபாய் தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு தான் பொருள் வாங்கணும்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா அந்த காசில் கண்டிப்பாக நீங்கள் பொருள் வாங்கிட்டு வருவீங்க. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா காசு இருக்குல்ல அந்த ஒரு மனநிலை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட நான் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு என் கையில் வந்துட்டு காசு கண்டிப்பாக வச்சுருப்பேன், கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஒரு கட்டத்தில் இதுக்கு போகக்கூடாது, இது நம்மளை தள்ளிடக்கூடாது. அதுக்காக வந்துட்டு நம்ம கையிலிருந்து 1 ரூபா போச்சுன்னா சரி, 1 ரூபா போயிருச்சு, இன்னும் 99 ரூபா என் கையில் இருக்குன்னு ஒரு மனநிலை இருக்கும். சரி, அதை வச்சு அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் பேட்டர்ன் வரும் இல்லையா? அப்படிதானே? அப்போ இந்த மாதிரி நடந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. கடைசியா கண்ட கர்மாந்திரத்தை எல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. நான் இப்படியே தான் வந்துட்டு வீடியோல பேசியிருக்கேன்.
கண்ட கர்மாந்திரம் எல்லாம் என்னது? தேவையில்லாத ஆப், தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். யூடியூப் அந்த இது இந்த இது யூடியூப்ல வந்து அதிகமா விளம்பரம். இதுக்கு இந்த யூடியூபர், இதுக்கு இது சோ மெனி ஆப்ஸ். இதுக்கு ஒரு ஆப்ஸ், பொருள் வாங்குறதுக்கு ஆப்ஸ், தண்ணி குடிக்கிறதுக்கு ஆப்ஸ், வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு ஆப்ஸ், இல்ல வீட்டுல கிச்சன் ஐட்டம் வாங்குறதுக்கு ஆப்ஸ். வச்சுக்கோங்க, பிரச்சனை இருக்கவங்க இதை வச்சுக்கோங்க. இட் வில் நாட் மேக் எனி சென்ஸ். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்க வந்துட்டு மைண்ட்ல நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கவங்களை நீங்க வந்து சந்தோஷமா கைட் பண்ணலாம். நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்க கூட இருக்கவங்களையும் நல்லா கைட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் மை என்னது சொல்ல வேண்டிய கருத்துக்கள், சொல்ல வேண்டிய இது வந்துட்டு இவ்வளோதான். நான் இதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இஃப் யூ ஹேவ்